வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதை அடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கரும் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமியும் சென்னை வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் இன்று மீண்டும் ஆஜராகின்றனர். அது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு இரண்டாவது முறையா ஆஜராக இருக்கிறார். இந்த நிலையில விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போல டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி ஆகியோர் 2 பேரும் இன்று விசாரணைக்காக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார்கள். 11 மணி அளவில் அவர் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை அவர்கள் ஆஜராகவில்லை. ஏற்கனவே அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9ஆம் தேதி விஜயபாஸ்கர் விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். அவரிடம் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியதை தொடர்ந்து அது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் சில கேள்விகளுக்கு அவர் உரிய விளக்கம் தரப்படவில்லை. அதனால் கால அவகாசம் கேட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று அவர் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். இதைத் தொடர்ந்து 12ஆம் தேதி கீதா லட்சுமி விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவரிடம் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவரும் கால அவகாசம் கேட்டிருந்தார். அந்த அவகாசத்தை தொடர்ந்து இன்று அவர் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி இருவரது வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக விஜயபாஸ்கர் இடமிருந்து 89 கோடி ரூபாய் ஆர்கே நகரில் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கியது. அந்த ஆவணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையை தொடர்ந்து 2வது முறையாக அவர் இன்று ஆஜராக இருக்கிறார். இன்றும் கேள்விகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பல்வேறு கேள்விகள் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். விசாரணை அதிகாரியான கார்த்திக் மாணிக்கம் இந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். முதல் தளத்தில் இந்த விசாரணை நடைபெறும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கீதா லட்சுமி வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. துறை ரீதியான முறைகேடில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணையில் உரிய தகவல்கள் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட விசாரணை நகர்வுகளை வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கையில் எடுத்திருக்கிறார்கள். தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அதற்கு அடுத்ததாகத்தான் அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், இன்றைய விசாரணை முடிவடைந்த பிறகு வருமான வரித்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? கைப்பற்றப்பட்டுள்ள ஆவணங்கள் குறித்து உரிய விளக்கத்தை பெறுவதற்காகத்தான் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விசாரணை இதுவரை நடத்தப்படவில்லை. முதல் கட்ட விசாரணை நிலையில்தான் இந்த விசாரணை இருக்கிறது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9ஆம் தேதி விஜயபாஸ்கர் நேரில் ஆஜரான போது அவரிடம் 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதே போல புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலும் அவருடைய மணல் குவாரி, அதாவது அந்த பகுதி அவருடைய அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டிருந்தது. அந்த சோதனையிலும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த ஆவணங்கள் குறித்து அவர் உரிய விளக்கத்தை இதுவரை அளிக்கவில்லை. எனவே அதற்கான கால அவகாசம் கேட்கப்பட்டிருந்தது. அந்த அவகாசத்தை தொடர்ந்து இன்று அவர் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்டமாக இதில் தொடர்புடைய நபர்கள் யார் யார் என்ற பட்டியலை எடுத்து அவர்களிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரிடம் கீதா லட்சுமி வீட்டிலிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் குறித்தும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கீதா லட்சுமியிடம் ஏற்கனவே அவரது வீட்டிலிருந்து தங்க நகைகள் அதே போல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதிலும் உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை. எனவே அது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை தான் இன்று நடத்துவதற்கான திட்டம் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.